கொடநாடு வழக்கில் சொல்லி வைத்த மாதிரி 10 பேரும் பரபரப்பான நீதிமன்றம். வாங்க அது என்ன தகவல்கள்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு கொள்ளை வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை சுமார் 300க்கும் மேற்பட்ட சாட்சியங்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் குற்றம் சாட்டப்பட்ட கொடநாடு பங்களாவில் சோதனை நிபுணர் குழு கொண்ட குழு அமைத்து கொள்ளை நடைபெற்ற இடங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். கடந்த முறை வழக்கு விசாரணையின் போது ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி நேற்று வழக்கு உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வந்தது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட சயோன், மனோஜ், ஜம்தர் அலி, தீபு, பிஜின், ஜித்தன் ஜாய், ஜெகதீசன் உள்ளிட்ட 10 பேரில் ஒருவர் கூட ஆஜராகவில்லை. அரசு தரப்பில் விசாரணை அதிகாரியான சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் மட்டும் ஆஜராகினர். கொடநாடு கொள்ளை வழக்கில் சொல்லி வைத்தார் போல குற்றம் சாட்டப்பட்ட 10 பேரும் ஒரே நேரத்தில் ஆஜராகாமல் தவிர்த்ததால் உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 மனுக்கள் தற்போது நிலுவையில் உள்ளது. அரசு தரப்பில் கொடநாடு பங்களாவில் ஆய்வு செய்வதும், குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில் நீதிபதி தலைமையிலான குழு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் மனுவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். அன்றைய தினம் குற்றவாளிகள் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.